பெட்ரோல் உள்ளிட்ட பிரீமியம் வகை பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்திய நிலையில் பிரீமியம் பெட்ரோல் என்றால் என்ன, அதனால் விலை உயர்வால் சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னென்ன என்பன குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிரான போரால் உலகின் 1/5 பங்கு எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஈரானின் நடவடிக்கையால் இந்தியாவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைபட்டு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. எனினும் நாட்டில் 74 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் கையிருப்பு இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எழுத்துப்பூர்வ அறிக்கை அளித்தார். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் $67 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் போர் பதற்றத்தால் $120 வரை உயர்ந்து உச்சம் தொட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் பிரீமியம் வகை பெட்ரோலை லிட்டருக்கு $2.35 வரை உயர்த்தி அதிர்ச்சி அடைத்துள்ளன. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பிரீமியம் பெட்ரோல் விலை $107 இருந்து $109 அதிகரித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, சாதாரண பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லை என்றார். नॉर्मल पेट्रोल में कोई प्राइस इंक्रीज नहीं हुआ है, सिर्फ एक प्रीमियम कैटेगरी जो है उसमें कुछ इंक्रीज है. சாதாரண பெட்ரோலை விட அதிக ஆக்டேன் வேதியியல் மதிப்பு கொண்ட பிரீமியம் பெட்ரோல், ஸ்பீட், பவர், HP95 உள்ளிட்ட பெயர்களில் இந்துஸ்தான், பாரத், இந்தியன் ஆயில் எரிபொருள் நிலையங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன. அதிக செயல்திறன், என்ஜினில் ஏற்படும் உயர் அழுத்த தடுப்பு, கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துதல், வாகனங்கள் ஸ்மூத்தாக செல்வது உள்ளிட்ட காரணங்களுக்காக பிரீமியம் பெட்ரோல் வாங்க காரணமாக கருதப்படுகிறது. நார்மல் பெட்ரோலோ பவர் பெட்ரோல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ரேட்டு கூட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரேட்டு கூட்டாமல் இருந்தால் இங்கே சம்பளம் தர்றது $500-600 தராங்க. நமக்கு பெட்ரோல் ஏறணும்னா ஒரு நாளைக்கு ஏறணும்னா 10 நாளைக்கு என்ன ஆச்சு, மாதம் என்ன ஆச்சு. உயர் ரக பைக்குகள், சொகுசு கார்கள், ஸ்போர்ட்ஸ் கார்கள் வைத்திருப்பவர்களே பெரும்பாலும் பிரீமியம் பெட்ரோலை வாங்குவதாக கூறப்படுகிறது. அதேபோல தொழில் நிறுவனங்களுக்கான டீசலின் விலையை லிட்டருக்கு $22 வரை இந்தியன் ஆயில் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. 1 லிட்டர் $87.67 இருந்த நிலையில் $109.59 உயர்ந்துள்ளது. போக்குவரத்து, பார்சல் டெலிவரி, சிமெண்ட், டெக்ஸ்டைல் மில்ஸ், இரும்பாலை, கிராவல் உள்ளிட்ட பெரு நிறுவனங்கள் அதிக அளவில் டீசல் கொள்முதல் செய்து வருகின்றன. இந்த திடீர் விலை ஏற்றத்தால் கட்டுமான பொருட்கள், பேருந்து கட்டணம் உள்ளிட்டவை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.